ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அப்படியெல்லாம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் பயம், பதட்டம் என்பதற்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மனதுக்குள் போட்டு சுமக்கிறீர்கள். யாரையும் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து அழுதீர்கள் என்றால் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் சுயமாக செய்ய முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒவ்வொன்றாகவே நடக்கும். சில விஷயங்கள் தள்ளி போகிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் இன்னும் அழகாக நடப்பதற்காக இருக்கிறது என்பதை அர்த்தமாகும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சகலத்தையும் பெறுவீர்கள். எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் எல்லா பொழுதுகளுக்கும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் என்றும் எல்லா பொழுதுகளும் நான் இருப்பேன். நிறைய நேரத்தில் இதுதான் நம் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் என்று முடிவெடுத்து விடுகிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் எல்லாமும் திருப்தியாகவும் அற்புதமானதாகவும் அதிசயமானதாகவும் நடக்கும். இன்று சில விஷயங்கள் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துகிறது. நாளை உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களை போட்டு அற்புதமாக அழகாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் இன்பங்கள் நடக்கும். கவலைகள் என்ற ஒன்றை மனதுக்குள் வைத்துக்கொண்டு இன்னும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான சோகங்களும் முடிவுக்கு வரும். நீங்கள் எதையும் நினைத்து குழப்பிக்கொண்டு தவிக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது. எல்லாவற்றுக்கும் எல்லா பொழுதுகளுக்கும் நான் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக துணையாகவே இருப்பேன். சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் குறை வராது. புரிந்ததா? சந்தோஷத்திற்கு எந்த ஒரு நிமிஷமும் வாழ்க்கையில் குறைகள் வராது. இன்பங்கள் சந்தோஷங்கள் எல்லாமும் உங்களுக்கு வருமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் பாரத்திற்கு இனி வரும் நாள் இடமே அல்ல. நிறைய பொழுதுகள் நிறைய நேரத்தில் நீங்கள் அழுதுவிட்டீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழ வேண்டும் என்றோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயந்து நிற்க வேண்டும் என்றோ அவசியம் அல்ல. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நான் என்றும் நானாகவே இருக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள் என்றால் நீங்கள் எப்படி ஒரு இடத்தில் நான் இந்த வேலையை செய்வேன், இப்படிப்பட்ட விஷயத்தை செய்வேன், அப்படிப்பட்ட விஷயத்தை செய்வேன் என்று நீங்கள் செய்ய வேண்டிய சுபத்துவத்தை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். அதற்கு நான் என்னென்ன விஷயத்தை உங்களுக்கு துல்லியமாக கணித்து கொடுக்க வேண்டுமோ அது அனைத்தையும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். எந்த நேரத்திலேயும் எந்த பொழுதுகளிலேயும் இதை தரமாட்டேன், அதை தரமாட்டேன், இந்த விஷயம் கொடுக்க மாட்டேன், அந்த விஷயம் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு பேச்சுகளோ இல்லை திமிரான வார்த்தைகளோ உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்னிடமிருந்து அந்த திமிரான பேச்சுகளோ உங்கள் மனதுக்கு காயப்படுத்தும் அளவுக்கான ஒரு வார்த்தைகளோ என்னிடமிருந்து வராது. இப்பொழுதும் சரி, சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் நிறைய முடிவுகளை எடுத்து வைத்துதான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் செய்கிறேன். நீங்கள் பொறுமை கொண்டு இருந்தால் போதுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்ற ஒரு இடத்திற்கு வந்துவிட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் கவலை 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 என்று இருக்கிறீர்கள். கவலை என்ற ஒன்றுக்குள் ஒரு நபர் போய்விட்டான் என்றால் அடுத்தது அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய இயலாது. தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கவலை என்ற ஒன்றுக்குள் போகாதீர்கள். கவலை என்ற ஒன்றுக்குள் நீங்கள் போனீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையோ நரகம் ஆகும்.
அதனால் உங்களுக்கு கவலை இல்லை. எல்லா விஷயத்தையும் நான் என்னுடைய அப்பனிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய அப்பன் அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கைக்கு வந்துவிடுங்கள். ஏனென்றால் இங்கு நிறைய பேருக்கு சில விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் யாரும் எப்பொழுதும் எதையும் சரிதான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நான் மட்டும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன விதமான சுபத்துவங்கள், என்னென்ன விதமான அற்புதங்கள், என்னென்ன விதமான ஏற்றங்கள் எல்லாம் தேவையோ, உங்களுடைய வாழ்க்கையை யாரும் எந்த தெய்வமும் கெடுப்பதல்ல. எந்த தெய்வமும் உங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் இருக்க போவதும் அல்ல. நிம்மதியோடு இருங்கள். இது கவலைக்கான ஒரு காலம்தானே தவிர எதையும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டத்தை மேலும் மேலும் கொடுக்க மாட்டோம். நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தான் இது. உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நீங்கள் உற்று கவனித்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு மனமானது தோன்றிக்கொண்டே இருக்கும் கஷ்டமாக. ஆனால் அது ஏதோ ஒரு நல்லதற்காகத்தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்தது அனைத்தும் எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அனைத்தையும் சந்தித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். எல்லா காலம், நேரம் அனைத்தும் ஒவ்வொன்றும் நான் அறிந்தது மட்டுமே. நீங்கள் நினைப்பது எல்லாமும் தவறு. அதாவது மனதுக்குள் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் எல்லாமே தவறாகத்தான் நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் பார்த்தீர்களா? அது முற்றிலுமாகவே தவறான ஒன்று. ஆனால் ஒரு எண்ணம். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வத்தின் மீது அதிகமான மனநம்பிக்கை, அதாவது தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்த எல்லோருக்கும் இங்கு தெய்வம் நிச்சயமாக ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பாக்கியத்தை வைத்துதான் இருக்கிறது. ஆனால் என்ன, இங்கே யாரும் அதை புரிந்துதான் கொள்ளவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரத்துகளிலேயும் யாராவது உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவளுடைய வாழ்க்கை இப்படியாகிவிட வேண்டும், அப்படியாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், யார் என்ன நினைத்தாலும் அது அவரவர்களுக்குத்தான் போய் சேருமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காது. புரிந்து கொள்ளுங்கள், அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நான், அதாவது நான், இந்த சாயாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இன்பத்தையே கொடுப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் துன்பங்களை எப்பொழுதோ கொடுக்க மாட்டேன். இதை நீங்கள் நம்புங்கள். நம்பினால்தான் உங்களுக்கு புரியும். உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் பாட்டுக்கே இருந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் என்ன நடக்கும்? நான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் கை தூக்கி விடுவதற்கு நான் இருக்கிறேன். உன்னை கவலைப்பட வைக்க மாட்டேன். சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.